நிறையவங்களுக்கு தலைமுடி பிரேக்கேஜ் இருக்கும். நம்ம எல்லாமே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எதனால் வருது, அது வரத்துக்கு ஏதாவது ப்ரிவென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நிறையவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலையோட முடி ஆரோக்கியத்துக்கு அந்த ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைமுடி முழுசாக ஒரே ஈவனாக நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரே ஈவனாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ரையாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சு, இல்லைனா தலைமுடி பிசு பிசுறாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம், பிரிட்டிலாக இருக்குதுன்னு அர்த்தம், சீக்கிரமே அந்த வந்து பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது என்ன ரீசன்ஸ்னால இந்த ஹேர் வந்து இந்த மாதிரி பிரிட்டில் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ஹேர் கேர் வந்து கரெக்டாக பண்ணலை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவோ இல்லைனா நீங்கள் கண்டிஷ்னரோ இல்லைனா நீங்கள் ஷாம்பு மட்டும் போட்டுட்டு கண்டிஷ்னர் போடாமல் இருக்கீங்களோ, ஹேரை ரொம்ப ஓவராக எக்ஸசிவாக ட்ரை ஆக்கிடுச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பிரேக்கேஜ் ப்ராப்ளமோ இல்லைனா ஸ்ப்ளிட் எண்ட்ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்டர்னல் ஹெல்த். அதாவது உங்கள் தைராய்டு எப்படி இருக்குது, தைராய்டு மெடிசன் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்களா, உங்களோட அயர்ன் லெவல்ஸ் இல்லை ஃபெரிட்டின் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, இல்லைனா ஏதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இன்டர்னல் ஹெல்த்தை வந்து குறிக்கிறது ரெண்டாவது முக்கியமான ஒரு ரீசன். மூணாவது வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ். எப்போல்லாம் நீங்கள் ஹை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஹேர் குவாலிட்டி புவர் ஆகிண்டே வரும். அது நிறையவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் முடிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. இந்த ஹேரோட ரூட்ஸுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மன அளவில் இருக்கக்கூடிய க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோ மன அளவில் இருக்கக்கூடிய மன அழுத்தமோ அது கொஞ்சம் குறைஞ்சு அது கொஞ்சம் மாறுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மன அழுத்தத்தையும். இதை தவிர பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சிவியராக பிரிட்டில் ஹேர் வரத்துக்கு ஹார்மோனல் ரீசன்ஸும் இருக்கும். குறிப்பாக பெரிமெனப்பாஸ், போஸ்ட் மெனப்பாஸில் வந்து ஹேர் ரொம்ப பிரிட்டிலாக ரொம்ப ட்ரையாக, ஸோ அது வந்து பிரேக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ரீசன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மீறியுமே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. சப்போஸ் உங்கள் உணவில் போதுமான அளவு புரதச்சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிட்டில் ஹேர்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால முடி வந்து ட்ரையாவோ இல்லை பிரிட்டிலாவோ இல்லைனா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவரையோ இல்லைனா வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மெடிசன் கன்சல்டன்ட்டையோ இல்லைனா ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ உங்கள் ஃபிசிஷியனோ இல்லை ஈவன் உங்கள் கைனகாலஜிஸ்ட்கிட்டையோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, உள்ள ஏதாவது உறுப்புகளில் ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை வேறு ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக, இல்லைனா மெட்டபாலிக் லெவலில் இருக்கக்கூடிய பாடியிலே வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக, இல்லை ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ்ஸாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாடி வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த உங்கள் ஹேர் க்ரோத்தோ உங்களுக்கு நியூவாக வரக்கூடிய ஹேரும் வராது, அப்புறம் ஹேர் ரொம்ப பிரிட்டிலாகவும் ட்ரையாகவும் ஆகிட்டுருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது அவசியம். சப்போஸ் நீங்கள் ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸ்னோரிங்கோ ஸ்லீப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுங்கள். ஸ்லீப் ஹைஜீனை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்க. எவ்வளோ மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க, ஸோ அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இதை தவிர வந்து உங்களோட ஓவராலாக அந்த ஹேரில் சப்போஸ் கலரிங் ஏஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹென்னா ரொம்ப யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்கின் அந்த ஹேர் வந்து ட்ரையாகவும் பிரிட்டிலாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மருத்துவ ரீதியாக முறைப்படி நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமே பெட்டர் ஆகிடும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய முடிகள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் ஷாஃப்ட்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடும்.